நம்ம சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ராஜாங்கமும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாரு. இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக எவ்வளோ 3 பரிகாரமும் பண்ணி முடிச்சாரு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ தமிழ்ச்செல்வி சேது கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சேதுவும் உங்கள் தமிழ்ச்செல்வி 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே அப்பத்தான் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே காவியாவும் மனசு மாதிரி இங்கே போஸையுமே மேலே வந்து படு அப்படின்ற மாதிரியுமே கூப்பிடுறாங்க. ஆனால் போஸ் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு கீழே நான் படுத்துக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு அங்கே செங்கல் சூளையில் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு வேலை கரெக்டாக இருக்கும், நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. காவியாவும் நீ ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸுமே அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் ட்ரை பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. போஸுக்கு அங்கே கோவத்தில் அந்த பொண்ணு கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே காவியாவும் இங்கே போஸை கூப்பிட்டு அவன் வராதுக்கு காரணம் எதனா இருக்கும், அவன் வேற எதனா பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாக்குமே கொஞ்சம் டவுட்டுமே வருது. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உள்ளேயுமே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மோகனா இங்கே அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா கிட்டேயுமே இங்கே தண்ணியுமே கேட்குறாங்க ராஜாங்கமும். அதுக்கப்புறம் அப்பத்தாவும் ஏன் ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சேதுவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பரிகாரமும் பண்ணுச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் இங்கே அப்பத்தா கிட்ட அப்பத்தா நம்ம சொல்ல தான் முடியும், அவங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது, ஆனால் தமிழ்ச்செல்வி அங்கே சேது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு கோவத்தில் இருக்கா. அந்த கோவம் தணிஞ்சிருச்சுன்னா அவன் சேது கூட சேர்ந்து தமிழ்ச்செல்வி நல்லா சந்தோஷமாக வாழ்வா. நீ எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத பார்த்தா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரெஷர், நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே விடு, காலப்போக்கில் அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜாங்கம் சொல்லிட்டுறாரு. இதை கேட்ட அப்பத்தாவுமே சைலண்டாகிறாங்க. சரி ராஜாங்கம், என்ன இருந்தாலுமே சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஏன்னா இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறத பார்த்தா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு மாதிரியுமே அப்பத்தான் புழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தனம் சேது கருப்பு நடேசன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே பாட்டு பாடிட்டுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த தமிழ்ச்செல்வியும் இவங்க பாடுற பாட்டு தமிழ்ச்செல்விக்கு பிடிக்காம அங்கே ரிட்டன் பாட்டாக இங்கே ஃபோன்லையுமே ப்ளே பண்ணி அங்கே தமிழ்ச்செல்வி அதுக்கு பதிலடியாகவுமே கொடுத்துட்டு போய்ட்றாங்க. இங்கே சேதுக்கு ஒரே அசிங்கமாகவும் ஆகிடுது. இங்கே தமிழ்ச்செல்வி மனசில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு மூலியமாக மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் தமிழ்ச்செல்வி ரிட்டன் நம்மளுக்கே இது மாதிரி அசிங்கத்தை கொடுத்துட்டு போகிறாளே, நம்ம அவன் மனசை எப்படியாவது மாற்றி ஆகணும், அவன் மனசை மாற்றி அவன் மனசில் என்னோட நினப்பை அவன் மனசில் ஓட விடணும் அப்படின்ற மாதிரி இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தனமும் மாமா நீங்கள் எது ட்ரை பண்ணாலுமே அக்காவை நீங்கள் உங்களை ஏற்றுக்கவே விட முடியாது, ஏன்னா அக்கா எதுக்குமே பார்த்தீங்கன்னா மயங்க மாட்டாங்க, எதுக்குமே தயங்க மாட்டாங்க, எது உண்மையை அது வந்து அங்கே மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேறு வழியில் தான் அக்கா மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா அக்கா வந்து நீங்கள் அக்காவை திட்டிடுது, அக்கா என்ன வரைக்குமே அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த விஷயம் மறக்கணும்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சது எதனா ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே தனம் சொல்கிறாங்க. இதை கேட்ட செய்தவுமே தனம், நீயே சொல்கிற உங்கள் அக்காவை எப்படி தான் என்ன மன்னிக்க வைக்கிறது, நான் ஏதோ தெரியாமல் போதையில் அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் அக்கா இவ்வளோ கோபமாக இருக்கிறது ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் இங்கே தமிழ்ச்செல்வியுமே காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பவையுமே கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுருக்க. உடனே ராஜாங்கம் பார்த்துட்டு தமிழ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுமே நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எங்கே சேது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. மாமா அவங்க மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே கருப்பை விட்டு இங்கே சேதுவையுமே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. சேதுவும் கீழே வரவும் உடனே சேதுவையும் என்னையும் எதுக்காக நிற்க வச்சுருக்காங்க மாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். அதுக்கப்புறம் ராஜாங்கமும் தமிழ் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணோம், ஆனால் உனக்கு சேது மேலே என்ன கோவம் இருந்தாலுமே நீ என்கிட்ட சொல்லிடு, உங்களோட பர்சனலில் நான் இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலையும் நான் உங்களை பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, அதனால தான் நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் சரிங்க மாமா அப்படின்ற மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் தமிழ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ
சேது மேலே கோவமாக இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் சேது அந்த விஷயத்த ஏதோ தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு நிறைய டைம் கேட்டுட்டு இருப்பான் போல். ஆனால் நீ அவனை மன்னிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் கேட்குறாரு. ஏன்னா எப்போவுமே இது மாதிரி ஒரு விஷயத்த யாருக்கிட்டையுமே கேட்டிருக்க மாட்டார் ராஜாங்கம். இப்போ தமிழ் செல்விக்கிட்ட இந்த கேள்வியுமே கேட்குறாங்க. உடனே தமிழுமே மாமா அவங்க வேற எந்த ஒரு விஷயம் பேசியிருந்தாலுமே நான் மன்னிச்சிருப்பேன். ஆனால் அவர் என்னை பற்றியே அசிங்கப்படுற மாதிரி அவர் பேசிட்டார். அவர் பேசுனது இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன அந்த விஷயத்தை வச்சு என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த அவங்க அந்த அடித்த அடி கூட மறந்துடலாம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மனசில் அவங்க சொன்ன வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவங்க அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை திட்டிருக்கக்கூடாது. ஏன்னா என் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? எவ்வளோதான் அவங்க போதையில் இருந்தாலுமே அவங்க கண்ணு முன்னாடி நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தானே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் அவரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசில் இடம் கொடுக்கலாமாம்மா அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் தமிழ் நீ எதுக்குமே கவலைப்படாத, அவனை இந்த ஒரு டைம் நீ மன்னிச்சு ஏற்றுக்கோ. ஏன்னா அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் தப்பு பண்ணாலுமே என்னோட பையனாயிட்டான். இனிமே அவன் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான். உன்னை எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லி திட்டவும் மாட்டான். அவன் ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு வார்த்தையை திட்டான். நான் அவன் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜாங்கம் சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட தமிழ் செல்வியும் மாமா நீங்கள் எதுக்கு மாமா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் போகிற போக்கில் அந்த விஷயத்த நான் மறந்துடுவேன். ஆனால் அவர் பண்ணுறதை பார்த்தா என்னால் மறக்கவே முடியல மாமா. என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எங்கே உட்காந்தாலுமே எதனா ஒரு விஷயத்த பண்ணி என்னை கோவப்படுத்துறதுலே அவர் ஒரு குறியாகவே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் என்னடா சேது அங்கே தமிழ்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளை நீ டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரியுமே கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தமிழ் செல்விக்கிட்டையும் தமிழ் நான் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறதுக்காக உன்னை நிற்க வைக்க சொன்னேன். நீ போ பொழப்பப்பார் அப்படின்ற மாதிரியுமே அமுச்சு விட்டுறாங்க. கருப்பு அங்கே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜ் வரையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியுமே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் எதுக்கப்பா இங்கே தமிழ் செல்விக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளை மன்னிக்க வைக்கிறது எனக்கு எப்படின்னு தெரியும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க இங்கே சேதுவுமே. இதை கேட்ட இங்கே ராஜாங்கம் சேது இங்கே எப்பப்போ எந்தெந்த பிரச்சனை மறக்கணுமோ அப்பப்போயே மறந்துடணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவள் மனசில் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது எத்தனை நாளைக்கு அவள் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்பா? இது மாதிரி ஒரு பெரியவங்க கேட்டாங்கன்னா அந்த விஷயத்த அப்போவே மறந்துடுவாங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்த கேட்டேன். அதுவும் இல்லாமல் அப்பத்தாவும் இந்த நீங்கள் 2 பேரும் சேரணும் அப்படின்றதுனால இங்கே வைத்தியரை பார்த்துவுமே அந்த பரிகாரமெல்லாம் முடிச்சிச்சு. அது முடிச்சுமே நீங்கள் சேர்ந்து வாழலைன்னா என்ன இந்த வீட்டில் என்ன சந்தோஷம் வேண்டியது இருக்குது? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ யுத்தியுமே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் சொல்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இங்கே தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே சேதுவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாவுமே ராஜாங்கத்தை பார்த்து ராஜாங்கம் நீ இது மாதிரி ஒரு கேள்வியை கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தோணவே தோணலை. ஆனால் நீ கேட்ட விஷயம் கரெக்டான விஷயம். நீ கேட்டனா இங்கே தமிழ்ச்செல்வி எதுக்குமே பார்த்தீங்கன்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டா. இப்போ நீ கேட்ட விஷயம் தமிழ்ச்செல்வி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பா. இங்கே சேது மேலே கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஓரமாக அங்கே பாசமும் வந்திருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்ச்செல்வி ஒரு சைடும் இங்கே சேதும் ஒரு சைடும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தினால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மோகனாவுமே ஆமாங்க இங்கே 2 பேரும் சேர்ந்து வாழணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் சேது இந்த இடையில் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் தமிழ்ச்செல்வி ஒரு பொய்யை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் இது மாதிரி ஒரு வார்த்தையை வெளிவிட்டுட்டான். அதனால் இப்போ வரைக்குமே சேது அதுக்கு மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த ஒரு விஷயம் அங்கே தமிழ்ச்செல்வி மனசில் ரொம்பவே பாதிக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியும் சொல்லி இங்கே சேதுவை மன்னிக்காமல் இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்விக்கு இப்போ 6வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் இப்போ பிரசவ வலி இது வந்துச்சுன்னா இப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிக்கலைன்னா சேது அந்த கோவத்தில் தமிழ்ச்செல்விக்கு கூட பேசாமல் போயிடுவோனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஈஸ்வரி, சித்ரா, தாமரைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தாமரைக்கு இப்போ புதுசாக மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அதை நினச்சி இங்கே சாபத்திரியும் இங்கே தாமரைக்கு நல்லா வசதியான 100 ஏக்கர் இருக்க 1000 ஏக்கர் இருக்க அங்கே ஒரு
மாப்பிள்ளையை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே ராஜாங்கமும் அங்கே வந்த புரோக்கர்கிட்டையுமே அங்கே நீங்கள் நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும் போகணும், அவங்க வசதியாக இருக்கணும், இல்லை இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான், இருந்தாலுமே ஓகே இல்லைனாலுமே ஓகே அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே இதை கேட்ட தாமரையும், அம்மா எனக்கு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை தாம்மா வேணும், நீங்கள் ராசா மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கட்டி வைக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவேன், அங்கே கல்யாணம் நடக்க முன்னானே நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், இந்த அசிங்கம் ராஜாங்கத்துக்கும் உங்களுக்கு தான் இருக்கும், அதே மாதிரி நான் ஓடி போயிட்டேன்னா நீங்களும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு வசதியான மாப்பிள்ளை தாம்மா வேணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரை இங்கே சாபுத்திரி கிட்ட சொல்லிடுறாங்க. சாபுத்திரியுமே இதை கேட்டுட்டு, தாமரை என் பொண்ணுக்கு நான் எப்படி மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி அந்த புரோக்கரையுமே எப்படி கரெக்ட் பண்ணணுமோ எனக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே 1000 ஏக்கர் இருக்க நல்ல ஒரு மாப்பிள்ளையை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாபுத்திரி வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேரலனா இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன, இவர் வேற அங்கே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாபுத்திரி நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குன்னா ஒரு கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி சேது இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே போஸுமே அங்கே மாம்பழம் எப்பவும் போல் அங்கே செங்கல் சுளிக்குமே வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவியாவுமே வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே நம்ம போஸுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கக்கூடாதோ, ஏன்னா போஸோட மனசில் இங்கே கஷ்டமாக இருந்திருக்கும். இத்தனை நாளாக அங்கே இந்த வீட்டில் வசதியாக இருந்துட்டு இந்த வீட்டில் படுத்துக்கிட்டு ரொம்பவே இது நல்லா இருந்திருப்பார், அவரை போய் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அவர் ரொம்பவே நல்லவர் போல், எனக்காக நான் சொன்னேன் அப்படின்றதுனால எங்கள் அப்பா செங்கல் சொல்லியில் இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வெயில் இது மழைன்னு சொல்லிட்டு பார்க்காம நல்லா அவர் வேலை பார்க்குறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நம்ம அப்பா கிட்ட அங்கே வேலைக்கு வைக்க வேணாம் போஸை, வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே யோசிக்கிறாங்க காவியா. இதெல்லாம் அங்கே காவியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போஸ் என்ன யோசிக்கிறாரு தெரியுமா, அங்கே வர மயிலுன்ற ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கிட்டு நைட்டு பேசுறதும் இல்லாமல் பகலையுமே போய் பேசிக்கிட்டு அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவும் குதூகலமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே காவியா மேலே போஸுமே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஆனால் இங்கே போஸு பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம். ஏற்கனவே இங்கே மலரோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு காவியா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழாமல் இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இப்போ காவியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா போஸை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் இங்கே வெளியே சுற்ற விடாமல் போலீஸ் ஸ்டேஷனில் சுற்றுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே போஸுமே அங்கே இருக்கிற சூப்பர்வைசரை கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே காவியா அவங்க அப்பா வரும்போது வேலை செய்கிற மாதிரியும் காவியா அவங்க அப்பா வராத போது வேலை செய்யாத படுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவும் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கூடிய சீக்கிரம் அங்கே போஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே மாட்டிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ராஜாங்கம் இங்கே போஸை இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே இருந்து அங்கே அந்த மாற்று மருந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்ததும் இல்லாமல் அந்த இது ஃப்ராடு தனத்தையும் அந்த திருட்டுத்தனத்தையும் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் அந்த மாற்று மருந்தை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் மாட்டி இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுமே காவியா எங்கள் போஸை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இதெல்லாம் ஒரு விஷயம்னே நினைக்காம போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, எங்கள் காவியாவுமே நைட்டு கூப்பிட்டு எங்கள் போஸ் வரல அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தனமும் மலருமே அங்கே காவியா கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயுமே போகிறாங்க. மேலே போனதோ காவியா சுகமாக உக்காந்துக்கிட்டு இருக்க பார்த்துட்டு மலருமே, என்ன காவியா என்ன இன்னைக்கு ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்க, எங்கேயுமே வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இல்லைக்கா நான் அங்கே தான் இருக்கணும், எனக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கா, அதனால் இங்கே ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கே நீங்கள் போலிங்களா எங்கேயும் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. மலருமே இன்றைக்கி எனக்கு லீவ் விட்டுட்டாங்க அதனால் நான் போகல, சரி அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் இங்கே காவியாவும், அக்கா நான் ஒன்று கேட்கவா, நீங்கள் கூடி சீக்கிரம் வக்கீல் ஆகிட்டு என் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்பவே கோவமாக இருப்பீங்க, கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களெல்லாம் பார்க்குற போது தான் தெரியுது நீங்கள் எல்லாமே ரொம்பவே சாஃப்டானவங்க, எல்லாருக்கும் நல்லா மரியாதை கொடுக்குறவங்க, எல்லாருமே நல்லா கேர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே இங்கே
காவியாவுமே மலரை பார்த்து கேட்குறாங்க. மலருமே இதை கேட்டு, என்ன காவியா சொல்லிட்ட, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்க, உன்னை எப்படி எப்படி பார்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் பார்த்துக்கணும். நீ உங்கள் வீட்லேயே ராணி மாதிரி இருந்தவ, இங்கே வந்து உனக்கு இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலருமே சொல்கிறாங்க. உடனே தனமும் அங்கே நின்றுக்கிட்டு இவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எங்கள் காவியா தனத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் காவியா கிட்ட தனமும் பேச முடியாமல் தயக்கமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.